வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டில் முதல்வராக விஜய் பொறுப்பேற்றதும் முதல் கையெழுத்து மது ஒழிப்பு தான். அதிமுக எக்ஸ்-எம்எல்ஏ அமைச்சர் உறுதி. திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது அதிமுக கட்சியின் முன்னாள் அமைச்சர் மணிகண்டன் அவர் நேற்று நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு நிலையில் பல்வேறு விஷயங்களை கூறியுள்ளார். குறிப்பாக நடிகர் விஜய் அரசியல் வருகை பற்றியும் பேசினார். இது குறித்து அவர் கூறியது, உதயநிதி ஸ்டாலின் ரெட் ஜெயிண்ட் மூவி நிறுவனம் மூலமாக ஒட்டுமொத்த திரை உலகையும் தன் கைக்குள் வைத்து ஆட்டி படைக்கிறார். விஜய் அரசியலுக்கு வந்ததற்கு காரணமே உதயநிதி ஸ்டாலினின் ரெட் ஜெயிண்ட் மூவி நிறுவனம்தான். ஏனெனில் உதயநிதி அவ்வளவு அக்கிரமங்களை செய்துள்ளார். நடிகர் விஜய் முதல் மாநாட்டை நடத்தும் பொழுது முதல் மது ஒழிப்பு கொண்டு வருவேன் என்று நிச்சயம் அறிவிப்பார். அதோடு தமிழ்நாட்டின் மதுவிலக்கு முழுவதுமாக அமல்படுத்தப்படும் என்றும், முதல்வராக பொறுப்பேற்ற பிறகு தன்னுடைய முதல் கையெழுத்து அதுவாகத்தான் இருக்கும் என்றும் மாநாட்டில் அறிவிப்பார். இதை எப்படியோ முதல்வர் ஸ்டாலின் உளவுத்துறை மூலமாக தெரிந்து கொண்டார். இதனால்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் வைத்து மது ஒழிப்பு மாநாடு நடத்துகிறார். திமுகவிடம் ஆட்சியில் பங்கு வேண்டும் என்று கேட்க முடியுமா? அப்படி கேட்டால் அடுத்த முறை இந்த 2 சீட்டுக்கள் கூட கிடைக்காமல் போய்விடும் என்று கூறினார். மேலும் நடிகர் விஜய் மது ஒழிப்பு மாநாட்டை தமிழகத்தில் அமல்படுத்துவார் என்று மணிகண்டன் கூறியது அரசியல் வட்டாரங்களில் பெரும் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது. மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.